அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்தியன் பாலிட்டியில் நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் பற்றி பார்த்துருக்கோம். இன்றைக்கி நாம நேஷனல் கமிஷன் ஃபார் மைனாரிட்டிஸ் அப்படிங்கிற இந்த அமைப்பை தான் பார்க்க போகிறோம். அதாவது தேசிய சிறுபான்மையினர் ஆணையம் அப்படிங்கிற இந்த மைனாரிட்டிஸ் கமிஷனை பற்றி தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். 1978 கவர்மெண்ட், யூனியன் கவர்மெண்ட், இந்திய கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ரெசல்யூஷனை வந்து எடுக்கிறாங்க. எக்ஸிக்யூட்டிவ் ரெசல்யூஷன்னா என்ன? குறிக்கோள் தீர்மானம். நேரு அவர்களுடைய குறிக்கோள் தீர்மானம் மாதிரி கவர்மெண்ட் ஒரு குறிக்கோள் தீர்மானத்தை எடுக்கிறாங்க. அதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதெல்லாம் வந்து இந்தியாவில் மைனாரிட்டிஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு சில சலுகைகள் வந்து கொடுக்கப்பட்டிருந்தாலும், அரசியலமைப்பில் கொடுக்கப்பட்டிருந்தாலும் அவங்களுக்கான பாதுகாப்பு அப்படிங்கிறது வந்து சொல்லிக்கும்படியாக இல்லை. அதனால் அவங்களுக்காக ஒரு ஆணையத்தை உருவாக்கணும், அவங்களுடைய பாதுகாப்பு நலன் கருதி அவங்களுக்காக ஒரு ஆணையத்தை உருவாக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அதன் காரணமாக ஒரு கமிட்டி வந்து உருவாக்கி கண்காணிச்சுட்டு வராங்க. இருந்தாலும் அது அந்தளவுக்கு வந்து சிறப்பாக வந்து செயல்படலை. ஏன்னா அது ஒரு சட்டப்பூர்வமான அமைப்பு கிடையாது, ஒரு ஸ்டாச்சுரி பாடி கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்டாச்சுரி பாடியாக இதை மாற்றணும்னு நினைக்கிறாங்க. எப்போ 1992 அது ஒரு ஸ்டாச்சுரி பாடியாக வந்து மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால் அதுக்காக கமிஷன்ஸ் ஃபார் மைனாரிட்டிஸ் ஆக்ட் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை வந்து கொண்டு வராங்க. அதாவது 1978 ஜனவரி 12 யூனியன் கவர்மெண்ட், அதாவது இந்திய கவர்மெண்ட் ஒரு அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் வந்து கொண்டு வராங்க. எதுக்காக? மைனாரிட்டிஸை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஆணையத்தை உருவாக்குறாங்க. ஆனால் அது வந்து ஸ்டாச்சுரி பாடி கிடையாது, நான் ஸ்டாச்சுரி பாடி, சட்டப்பூர்வமான ஒரு அமைப்பு கிடையாது. ஒரு கமிட்டி மாதிரி ஒன்று உருவாக்குறாங்க. இருந்தாலும் அது வந்து சிறப்பாக செயல்பட மாட்டேங்குது. ஏன்னா அதுக்கிட்ட வந்து ஒரு சட்டம் இயற்றப்பட்டால் தான் அதுக்குன்னு சில ரெகுலேஷன்ஸ் இருக்கும். அது சட்டப்பூர்வமான அமைப்பு, அதுக்கு வந்து அதிகாரம் அதிகமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால அதுக்கு அந்தளவுக்கு பவர் இல்லாமல் இருந்தது. ஸோ அதை வந்து ஒரு ஸ்டாச்சுரி பாடியாக மாற்றணும்னு நினைக்கிறாங்க. எப்போ 1992 அப்போது ஒரு சட்டத்தை வந்து கொண்டு வராங்க. கமிஷன் ஃபார் மைனாரிட்டிஸ் ஆக்ட்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்து 1993 நேஷனல் கமிஷன் ஃபார் மைனாரிட்டிஸ் அப்படிங்கிற ஒரு கமிஷனை வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க, ரீநேம் பண்ணுறாங்க. கமிஷன் ஃபார் மைனாரிட்டிஸ் அப்படிங்கிற அந்த சட்டத்தை கொண்டு வந்து, இதுக்கு முன்னாடி வந்து மைனாரிட்டிஸ் கமிஷன் அப்படின்னு இருக்கும், அதை நேஷனல் கமிஷன் ஃபார் மைனாரிட்டிஸ் சட்டப்பூர்வமாக மாற்றுறதுக்கு பிறகு அதை நேஷனலைஸ் படுத்துகிறாங்க. முன்னாடி வந்து மைனாரிட்டிஸ் கமிஷன் இருக்கும், அது நேஷனல் கமிஷன் ஃபார் மைனாரிட்டிஸ் அப்படிங்கிற பேர் மாற்றம் செய்கிறாங்க. எப்போ? 1993 இது ஒரு ஸ்டாச்சுரி பாடி, சட்டப்பூர்வமான அமைப்பு. ஏன்னா ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டு அதன் மூலமாக வந்து இது அமைப்பு ஏற்படுத்தப்பட்டதுனால இது வந்து ஸ்டாச்சுரி பாடி. நல்லா புரிஞ்சுக்கங்க, மைனாரிட்டிஸுக்கான ஒரு கமிஷன் வந்து 1978 இருக்குது. அதை 1992 ஒரு சட்டம் கொண்டு வந்து அதை வந்து சட்டப்பூர்வமான ஒரு பாடியாக மாற்றுறாங்க, ஒரு அமைப்பாக மாற்றுறாங்க. மாற்றும் போது அதுக்கு முன்னாடி வரைக்கும் மைனாரிட்டி கமிஷன் மட்டும்தான் அதுக்கு பேராக இருக்கும். அதை சட்டப்பூர்வமான ஒரு அமைப்பாக மாற்றினதுக்கு பிறகு அதுக்கு பேர் மாற்றம் செய்கிறாங்க ஒரு புது பொலிவுடன். இப்போ சரவணா ஸ்டோர்லாம் எப்படி நியூ சரவணா ஸ்டோர்னு பேர் மாற்றுறாங்க? ஏன்னா அது ஒரு புது அமைப்பாக வந்து வெளிக்கொண்டு வரணும், ஏற்கனவே பழைய ஒரு அமைப்பு தான் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் நிறைய திட்டங்களை கொண்டு வந்து அதை சட்டப்பூர்வமான அமைப்பாக மாற்றி அதை ஒரு புது அமைப்பாக மாற்றுறாங்க. அதுக்கு பேர் தான் நேஷனல் கமிஷன் ஃபார் மைனாரிட்டிஸ் அப்படிங்கிற 1993 ஒரு கமிஷன் வந்து உருவாக்குறாங்க. இது ஒரு ஸ்டாச்சுரி பாடி. இது எந்த மினிஸ்ட்ரி கீழே வரும் அப்படின்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் மைனாரிட்டிஸ் அப்படிங்கிற அந்த மினிஸ்ட்ரி கீழே தான் வரும். ஆனால் இந்த சட்டம், இந்த மைனாரிட்டிஸ் ஆக்ட் அப்படிங்கிற இந்த சட்டம் வந்து யார் மைனாரிட்டி அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணலை. இதுதான் இருக்கிற ப்ராப்ளம். மைனாரிட்டிஸ் அப்படிங்கிற இந்த கமிஷன் வந்து யாரெல்லாம், இதுக்குன்னு ஒரு க்ரைட்டீரியா வச்சுருக்கோம் இல்லையா? இப்போது நம்ம வந்து பார்த்துருப்பாங்க, இந்த ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லிட்டு இந்த சில மாநிலங்களை வந்து நம்ம வகைப்படுத்துவாங்க. இப்போ வந்து பீகாரும் ஆந்திராவும் எங்களுக்கு வந்து அந்த ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்டஸ் கொடுங்க, சிறப்பு அந்தஸ்து கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்குன்னு ஒரு க்ரைட்டீரியா வச்சுருக்காங்க. ஆனால் இதுக்கு இந்த மைனாரிட்டிஸ் ஆக்ட் அப்படிங்கிற இந்த ஆக்டில் வந்து இவங்கெல்லாம் மைனாரிட்டிஸ் அப்படிங்கிற அந்த மென்ஷன் பண்ணாமல் விட்டுட்டாங்க. அதை வந்து யூனியன் கவர்மெண்ட் தான் வந்து மென்ஷன் பண்ணுது. ஆக்ட் டஸ் நாட் டிஃபைன், இவங்க தான் வந்து மைனாரிட்டிஸ் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணலை. ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அவங்க சொல்கிறாங்க ஒரு 5 ரிலீஜியனை இவங்களாம் வந்து மைனாரிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போ? 1993 ஒரு 5 ரிலீஜியனை இவங்களாம் மைனாரிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. யார்? முஸ்லீம்ஸ், கிறிஸ்டியன்ஸ், சீக்ஸ், புத்திஸ்ட், ஜோரோட்ரியன்ஸ், அதாவது பார்சின்னு சொல்கிறாங்க. அதாவது 5 ரிலிஜியன்ஸை மைனாரிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. யார்? முஸ்லீம்ஸு, கிறிஸ்டியன்ஸு, சீக்ஸ், புத்திஸ்ட், ஜோரோட்ரியன்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பார்சி. இந்த 5 ரிலீஜியன்ஸும் 1993 மைனாரிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. 2014 ஜெயின் கம்யூனிட்டி இதோடு சேர்ந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க. மொத்தம் இந்தியாவில் 6 மைனாரிட்டிஸ் வந்து இருக்காங்க. மொத்தம் 6 மைனாரிட்டிஸ் இந்தியாவில் மொத்தம் தற்போது நிறுவனப்படி 6 மைனாரிட்டிஸ் வந்து இருக்காங்க. 6 மைனாரிட்டி ரிலீஜன்ஸ் வந்து இந்தியாவில் இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். இதோடைய காம்போசிஷன் எத்தனை பேர் இதில் இருப்பாங்கன்னு பார்க்கும்போது, ஒரு மல்டி மெம்பர் பாடி, சேர்பர்சன் ஒருத்தர் இருப்பார், வைஸ் சான்சலர் பர்சன் ஒருத்தர் இருப்பார், 5 மெம்பர்ஸ் இருப்பாங்க. நாமினேட்டட், இவங்க யார் வந்து நாமினேட் பண்ணுவாங்கன்னு பார்க்கும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் நாமினேட் பண்ணோம். இந்த 5 மெம்பர்ஸில் இன்க்ளூடிங் சேர்மேன்
5 மெம்பர்ஸ், இந்த 5 மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா, இவங்களும் ஒரு 4 பேர் ப்ளஸ் வந்து ஒரு சேர்மன் கட்டாயம் இருக்கணும். இதில் 4 பேர் ப்ளஸ் ஒரு சேர்மன். இவங்க 5 மெம்பர்ஸும் பிலாங்ஸ் டு மைனாரிட்டிஸ். மைனாரிட்டிக்கு இந்த 6 ரிலிஜனுக்குள்ளே அந்த 4 பேர் இருக்கணும். ஒவ்வொரு ரிலிஜன் ஒவ்வொருத்தர கூட இருக்கலாம். ஆனால் இந்த 5 மெம்பர்ஸ் 5 மெம்பர்ஸில் 4 பேர் ப்ளஸ் ஒரு சேர்பர்சன், 5 பேர் மைனாரிட்டிஸ் கமிஷனை மைனாரிட்டி கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவருடைய சேலரிஸை யூனியன் கவர்மெண்ட் தான் வந்து டிசைட் பண்ணுமா. டென்யூர் இருந்து பதவிக்காலம், மெம்பராக இருந்தாலும் சேர்பர்சனாக இருந்தாலும் 3 வருஷம். யார் வந்து ரிமூவ் பண்ணுவாங்க? யூனியன் கவர்மெண்ட் தான் இந்த சேர்பர்சனையும் மெம்பர்ஸை வந்து ரிமூவ் பண்ணுவாங்க. ஆப்சன்ட் இவங்களை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன க்ரைட்டீரியாவில் வந்து இவங்களெல்லாம் வந்து ரிமூவ் பண்ண முடியும்? அவங்களுடைய மைண்ட் வந்து அன்சவுண்டாக இருக்கும்போது, அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும்போது, இன்எஃபிஷியண்ட்டாக இருக்கும்போதுலாம் வந்து ரிமூவ் பண்ணலாம். புதுசாக ஒன்று இந்த கமிட்டியில் வந்து கமிஷனில் சொல்கிறாங்க, ஆப்சன்ட் 3 கன்சிக்யூட்டிவ் மீட்டிங்ஸ். 3 கன்சிக்யூட்டிவ் மீட்டிங்ஸ் தொடர்ச்சியாக ஒரு 3 மீட்டிங் அவங்களால வர முடியல அப்படின்னா, வித்தவுட் லீவ் லெட்டர் கொடுக்காம ஒரு 3 மீட்டிங் வந்து கன்சிக்யூட்டிவ் அவங்களால வந்து வர முடியாத போது அவங்கள வந்து ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபங்க்ஷன்ஸ், இவங்களுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன? அதே ஃபங்க்ஷன் தான். மானிட்டர் பண்ணோம். இந்தியா முழுக்க மைனாரிட்டிஸுக்கு வந்து ஏதாவது வந்து துன்புறுத்தல் நடப்படுதா அப்படிங்கிறத மானிட்டர் பண்ணோம், ரெக்கமெண்டேஷன்ஸ் பண்ணணும். அவங்க கஷ்டப்படுறாங்கன்றதை யூனியன் கவர்மெண்ட்டுக்கு சொல்லணும், இல்லை புது திட்டங்கள் கொண்டு வந்து அதுக்கு சஜஷன் சொல்லணும். அதெல்லாம் வந்து இவங்களுடைய வேலைன்னு சொல்கிறாங்க. அதே போல் எவாலுவேட் த ப்ராசஸ். ஏதோ ஒரு திட்டம் கொண்டு வந்து அந்த திட்டம் வந்து செயல்படும்பொழுது அதோடைய ப்ராசஸை வந்து எவாலுவேட் பண்ணுறது, இல்லை வந்து ஏதாவது வழக்கு நடக்குதுன்னா அதை வந்து எவாலுவேட் பண்ணி அதை வந்து நடத்தி சொல்கிறது, இந்த மாதிரியான வேலைகள்லாம் இந்த கமிஷன் வந்து செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோடைய பவர்ஸ் என்னன்னு பார்க்கும்போது சிவில் கோர்ட்டுடைய பவரை கொண்டிருக்கும். சிவில் கோர்ட்டுடைய பவர்ஸ் என்ன? சம்மன் எனி பர்சன், யாராக இருந்தாலும் அவங்களை வந்து கூப்பிட்டு விசாரிக்கலாம். கலெக்டிங் த எவிடன்ஸ்க்கு, இந்த கமிஷனுக்கு தேவையான எவிடன்ஸை அவங்களால கலெக்ட் பண்ண முடியும். இதெல்லாம் வந்து சிவில் கோர்ட் பவர்ஸ், இதெல்லாம் வந்து இந்த கமிஷன்ஸ்க்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. அதன் பிறகு வந்து ஆனுவல் ரிப்போர்ட்டை இவங்க யார்கிட்ட சப்மிட் பண்ணணும்? சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சப்மிட் பண்ணணும். ஆனுவல் ரிப்போர்ட் டு சென்ட்ரல் கவர்மெண்ட். சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, பார்லிமெண்ட்டில் 2 அவையிலையும் இந்த அறிக்கையை வந்து அவங்க வந்து சமர்ப்பிப்பாங்க. இது மாதிரி மைனாரிட்டிஸுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறது அங்கே தெரிவித்து அதன் மூலமாக வந்து பல தீர்மானங்களை வந்து ஏற்றுவாங்க அப்படிங்கிறத இங்கே நம்ம பார்க்குறோம். இந்த கிளாஸில் நேஷனல் கமிஷன் ஃபார் மைனாரிட்டிஸ் அப்படிங்கிற ஒரு நான் கான்ஸ்டியூஷனல் பாடி பற்றி பார்த்தோம். அடுத்த கிளாஸை சந்திப்போம். நன்றி.